ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ரிவால்ட்ஸ். இங்கே பார்க்க போகிறது இந்த ரிமோட் என்னென்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகல, அதான் கம்ப்ளைண்ட்டு. நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த ஓல்டு பேட்டரியை ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நியூ பேட்டரியை இன்சர்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக பொலாரிட்டி பார்த்து இன்சர்ட் பண்ணோம், இல்லைனா ரிமோட் ஃபால்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஓகே, போட்டாச்சு, ஆனால் ப்ராப்பராக ஒர்க் ஆகல. ஸோ பேட்டரி ரிமூவ் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி ரிமோட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி மெதுவாக ரிமோட் உடையாமல் கழட்டிக்கலாம். ஒரு லிமிட்டுக்கு மேலே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கையை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஓப்பன் பண்ணிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரப்பரில் லிக்விட் ஐட்டம் நமக்கு தெரியுது. அதை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, இந்த லிக்விட் ஐட்டம் கீபேட் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் கம்பல்சரி பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும். ஏன்னா இதனாலேயே ப்ராப்பராக அந்த ரிமோட் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ காட்டன் கிளாத்தை வச்சு ஃபுல்லாக துடைச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா எந்த ஒரு லிக்விடும் இல்லை. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணாமல் தட்டி யூஸ் பண்ணோம்னா ரிமோட் டேமேஜே உடையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதை தான் நம்ம பண்ணிகிட்ருப்போம். இந்த மாதிரி க்ளீனப்பாக இருக்கும். பார்த்துக்கிட்டோம். பார்த்திங்கன்னா அடுத்து பிசிபி செக் பண்ண போகிறோம். பிசிபி நல்லா க்ளீன் பண்ணிடணும். ப்ளஸ் சென்சார் கிட்ட என்னாச்சும் டீசால்ட்ரிங் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். டீசால்ட்ரிங் எதுவும் இல்லை. ஓகே, அதையும் ஃபுல்லாக துடைச்சிட்டு நம்ம பாட்டம் பாடியோட இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே, பாட்டம் பாடியோட கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ரப்பர் டாப் பாடியோட ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, கீபேட் ரப்பரும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஃபிட்டிங் பண்ணிடலாம். ஓகே, எல்லாமும் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ பேட்டரி போட்டு செக் பண்ணலாம். ஓகே, ரிமோட் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல்.